ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படிங்க? சூப்பராக இருப்பீங்க. நான் நல்லா இருக்கேன். இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா கோடையில் இருக்குங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா கோடையில் வந்து லோடு இறக்கியிருப்போம். சார் கோடையில் ஒரு கோயம்புத்தூரில் லோடு இறக்கிட்டு கோட்டை வந்திருப்போங்க. போன வாரம் புதன்கிழமை லோடு இறக்குனதுங்க. இன்றைக்கி புதன்கிழமை ஆயிடுச்சு. ஒரு வாரம் லோடே இல்லை, அப்படின்னு வெட்டியாக நின்றுருந்தேன். இதை லோடு வந்துருக்குதுங்க. பாருங்க, இதை லோடு ஏற்ற போகிறோம். கம்பெனியில் தான் நிற்கிறேங்க. வண்டி ரேஸ் போட்டு விட்டாச்சு. ஏர் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் வந்து பேசுகிறேன். ஓகே, போயிருக்கீங்களா? இதான் நம்ம லோடு ஏற்றுற கம்பெனிங்க. மிஷினரிஸ் வழக்கம்போது மிஷினரிஸ் தான் ஏற்ற போகிறோம். இது இன்னொரு விஷயம் என்னென்னா, எப்போவுமே போகிற ஊர் தெரியும் எனக்கு. இந்த டைம் எந்த ஊர்னே தெரியாது. ஆனால் வழக்கம்போது நார்த் ஈஸ்ட் தான் போக போகிறேங்க. அசாமி அந்த பக்கம் தான் போக போகிறோம். இன்றைக்கி எந்த ஊருன்னு கேட்டால் சொல்லவே இல்லை. எனக்கே தெரில. பார்க்கலாம், லோடில் ஏற்றிட்டு பில்லு வாங்கிட்டு சொல்கிறேன். சரிங்களா, எந்த ஊருன்ட்டு. எனக்கே சர்ப்ரைஸாக தான் இருக்குது. பார்க்கலாங்க. இந்த மிஷின் தான் வண்டிக்கு ஏற்ற போகிறாங்க. இதெல்லாம் ஃபிட்டிங்ஸ் பண்ணாமல் இருக்குது. நம்ம வண்டிக்கு போனால் ஃபிட்டிங்ஸ் பண்ணிட்டாங்க. நிறைய டைம் காட்டியிருப்பேன். பாருங்கள், கரெக்டாக அளவாக இருக்குது. இந்த சந்துக்குள்ளே வர்றதுக்கே படாத விட விட்டேங்க. காட்டுறேன் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா சின்ன தடங்க வந்து அந்த பக்கம் ஒரு செட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து வந்து வண்டியை ஃப்ரண்ட்டில் விட்டு இதில் ரிவர்ஸ் வந்து ஒரு வீல் தடம் பாருங்க. அளவுக்கு அளவாக இருக்குது. நம்ம வண்டி பார்த்திங்கன்னா என்ன நிற்கிதுங்க. இங்கே நிற்கிது. சாப்பிட வேறு போகணும். நான் ஒரே ஆளுங்கிறனால ஒன்றும் சமையல் செய்யலைங்க. டிரைவர் ஆல்ரெடி வீட்டுக்கு போய்ட்டு போய் 4 நாள் ஆச்சு. இங்கே பக்கத்தில் நடந்து போகணும். 1 கிலோமீட்டர் வெளியே போக வேண்டியதாக இருக்குதுங்க. இது வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியாங்க. எல்லாமே இண்டஸ்ட்ரியல் ஏரியா தான். கணக்கு கிட்ட தூரத்தை வரைக்கும் வழியே இல்லை. லாரியெல்லாம் வர்றதுக்கெல்லாம் வழியே கிடையாது. அதில் கார் மட்டும் வரலாம். இங்கே பாருங்கள், நான் வந்த இடத்த காட்டுறேன் பாருங்கள். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த வீலில் எட்ஜு இதுலேயே போயிருக்குதுங்க. பாருங்கள், இந்த கல் மேலே ஏறி கரெக்டாக அதில் போயிருக்குது. கரெக்ட் நேராக வந்தோம்னா இதை இடிச்சு போடும். எடுக்கும்போது பார்த்து எடுக்கணுங்க. லோடு ஏற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா 8,500 சொல்லியிருக்கிறாங்க. உடையெல்லாம் மிஷின் எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்படியே சாப்பிட போகலான்ட்டு இருந்தால் கடை 1 கிலோமீட்டர் போகணுன்னு சொன்னாங்க. கூட சொல்லியிருப்பேன். சின்ன யோசனை பண்ணேன். சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு நினச்சேங்க. பேட்ரி போகுது. சாப்பாடு செய்யலான்னு பார்த்தா தண்ணி இல்லை. கம்பெனியில் வந்து செஞ்சுக்கலாம் பார்த்தா இங்கே தண்ணி கம்பெனி இல்லைன்ட்டாங்க. அங்கேயே வெளியிலேருந்து வருதுன்ட்டாங்க குடிக்கிறதுக்கு. அளவாக குடிக்கலாம் மட்டும் ஒரு ஜக்கில் மட்டும் ஒரு 1 லிட்டர் இருக்குதுங்க. பக்கத்துலேயே நம்ம இதுக்கு முன்னாடி நின்றுருந்தோம். இந்த மாதிரி பக்கத்துலேயே கடை இருந்துச்சு. அங்கே சாப்பிட்டு பண்ணி எடுத்து வச்சுருந்தோம். இங்கே ஒன்றுமே இல்லை. பார்த்திங்கன்னா ஆர்டர் போட்டிருக்குங்க. ஃபுட்டு ஆப்பு. அது எந்த ஆப்புன்னு சொல்லலாம். நிறைய டெலிவரி ஆப் இருக்குது இல்லைங்க. சொன்னால் ப்ரொமோஷன் ஆகி போயிடும். அந்த ஆப்பில் ஆர்டர் போட்டிருக்கேன். இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்லேருந்து வரும்னு சொல்லிக்கிறாங்க. எப்படியாவது 3/4 மணி நேரம் ஆயிரும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் போடுற ஃபுட்டு வந்துருச்சுங்க. சாப்பிட ஆரம்பித்தாச்சு. நீங்கள் சாப்பிட்லாம். இன்னும் பார்த்தீங்கன்னா நெய்ச்சோறு ஆர்டர் போட்டேங்க. கேரளா வந்தால் நெய்ச்சோறு ஃபேமஸ்ஸு. நெய்ச்சோறு முட்டை குழம்பு ஆர்டர் போட்டேன். கூடயே பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்குறாங்க, இந்த தயிர் பச்சடி. நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் சாப்பிட்லாம். மணி பார்த்தீங்கன்னா 8 ஆகுதுங்க. இன்னும் லோடு ஏற்றிட்டு இருக்கிறாங்க. தான் மிஷினரி சேர்த்து முடித்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏதோ சாக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை ஏற்றிட்டு இருக்கிறாங்க. இருட்டுங்க, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா லோடெல்லாம் ஏற்றி முடிச்சாச்சுங்க. கோடித்தில் லோடு ஏற்றிட்டு அடுத்து சங்கனாஞ்சேரி வந்துருக்குறாங்க. மணி பார்த்தீங்கன்னா 10 மணி ஆகுதுங்க. அப்போ சங்கனாஞ்சேரி வந்தாங்க. அங்கே ஒரு 9:30 பக்கம் ஏற்றி விட்டாங்க. அங்கேருந்து வரதுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு. காலைல தான் லோடு ஏற்றணும்னு சொல்லியிருக்கிறாங்க சங்கனாஞ்சேரியில். இப்படி ஒரு 3 இடத்துக்கு ஏற்றணுங்க. ரொம்ப நல்லா மழைங்க, காட்ட முடியல. இங்கே வந்து மழையே இல்லைங்க. அப்படிங்க இதான் நிற்கிறாங்க. இந்த பங்குக்கிட்ட அந்த பக்கம் போது பார்த்தீங்களா,
அதுதான் சங்கனாஞ்சேரி ஊருக்குள்ளே போகிற வழி. அப்படியே இந்த பக்கம் திருப்பினோம்னா இந்த ரோடு பார்த்திங்கன்னா இது பார்த்திங்களா வண்டியெல்லாம் வருது. இந்த ரோடு பார்த்திங்கன்னா குமுளி நிறைய பேருக்கு தெரியும். குமுளி வர நம்ம தமிழ்நாடு போகிற வழியாக நின்றுருக்குறோம். இங்கே தான் காலையில் பார்ட்டி பிக்கப் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பையன் பார்த்திங்கன்னா ஏட்டுமானூரில் இருக்கிறேங்க. நேற்று ஒரு நைட்டு ஒரு இடத்துக்கு ஏற்றினோம் கோட்டயத்தில். காலையில் சங்கனாஞ்சேரி போய் ஏற்றுனுங்க. பார்த்திங்கன்னா ஏட்டுமானூர் வந்திருக்கிறோம். இதுதான் கடைசி இடங்க. மணி பார்த்திங்கன்னா மதியம் 1 ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ் ஏட்டுமானூர் லோடு ஏற்றியாச்சுங்க. 3வது இடம் இன்றைக்கி 2 இடத்துக்கு ஏற்றணும். நேற்று ஒரு இடத்துக்கு ஏற்றணும். அடுத்து பார்த்து இங்கே இன்னொரு இடத்துக்கு போகணுங்க. கொச்சின் போகணுங்களாமா. நம்ம வண்டி அப்படி காட்டுறேன் பாருங்கள் எப்படி நிற்கிதுன்னு. பார்த்தீங்களா இதுதான் நம்ம வண்டி. ஃப்ரெண்ட்ஸ் பெங்களூர் பார்த்திங்கன்னா கொச்சினில் இருக்கிறேங்க. நேற்று நைட்டு தான் வந்தோம். இங்கே 2 நாள் லோடு, முந்தா நேற்று லோடு ஏற்றி, நேற்று 2 வாக்கு லோடு ஏற்றி, இன்றைக்கி கொச்சின் லோடு ஏற்றுக்கு வெயிட் பண்ணுறோம். நைட்டு வந்தாங்க ஒரு 11 மணிக்கு மேலே வந்தோம். ஏட்டுமானூர்லேருந்து லோடு ஏற்றுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேங்க. பாருங்கள் பாயில் ஊற்றுட்டுருக்கிறேன். ஒரு 130 பாக்ஸ் ஏற்றுவாங்க, அவ்வளோதான். அதுக்கோசரம் நைட் ஃபுல் நிற்க வச்சுட்டாங்க. லோடெலாம் அடுக்கணுங்க மாற்றி. நல்லா நேரம் இல்லாமல் இருக்குது, எல்லாம் மாற்றி அடுக்கி ஏற்றணும். அதுக்கு இன்னும் 2-3 மணி நேரம் ஆயிடும்னு நினைக்கிறேன். இப்போ நான் நிற்கிற இடத்துக்கு காட்டுற மாதிரி எப்படி இருக்குதுன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா இப்படி குளம் மாதிரி இருக்குது. இது குளந்தாங்க. எல்லாம் அல்லிப்பூவெல்லாம் முளைச்சிருக்குது. இது ஃபுல்லாக இண்டஸ்ட்ரியல் ஏரியா தாங்க. அப்படியே இதில் ஒருத்தர் மீன் பிடிச்சிட்டு இருந்தார் அந்த பக்கம். அவங்களுக்கு தெரியாது நிற்கிறாங்க. ஒரு கார் நிற்கிது, அதுக்கு பக்கத்தில் பிடிச்சிட்டு இருந்தார். இது ஃபுல்லாகவே இண்டஸ்ட்ரியல் ஏரியா தாங்க கொச்சினில். கண்ணுக்கு தூரத்து வரைக்கும். நம்ம வண்டி பார்த்திங்கன்னா அங்கே நிற்கிது. ஃப்ரெண்ட்ஸ் மணி பார்த்திங்கன்னா 10 ஆகுதுங்க. ஆளுலாம் வந்தாங்க. அந்த பார்த்திங்கன்னா லோடு வந்து இறக்கி ஏற்றணுங்களாமா. இறக்கி பாதி லோடு இறக்கி தான் ஏற்றணும். ரீசன் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்றுற ஏசிட் லோடு ஏற்றுறோங்க. பாதி நிறையா பார்ட் லோடெல்லாம் நிறைய இருக்குது. அது ஏசிட் லோடு ஏற்றுறோம். அந்த உள்ள இருக்கிற அவர்களுக்கு டேமேஜ்னு சொல்லி போட்டு அடுத்து ப்ளைவுட்டெல்லாம் வச்சு தான் ஏற்றணும்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன பண்ணாங்க தெரிய மாட்டேங்குது. ப்ளைவுட் வாங்கினா நம்மளை தான் போக சொல்கிறாங்க. கொச்சியில் எங்கே போய் வாங்குறதுன்னு தெரில. பார்க்கலாங்க. பாருங்கள் இதுலேருந்து இந்த டயர்லேருந்து ஃபுல்லாமே இறக்கணும். இறக்கி அதுக்கப்புறம் ப்ளைவுட் வச்சு பெரும் மேலே மழை வேறு நல்ல மழை. இங்கே கேரளாவெல்லாம் 1000 வந்துட்டுருக்குறேன். ஒரே ஆளுங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 3 பக்கம் லோடு இறக்கி ஏற்றினா உங்களுக்கு தெரியும். அங்கே யாருமே சப்போர்ட் பண்ணல. ஒரே ஆள் வந்துட்டு முடியலைங்க. மழை காலையிலாம் கூட பிரச்சனை இல்லை. மழையில் வேறு ஒரே ஆள் பாய் அவுத்து கட்டி மாற்றி போடுறதுக்கு பொறுமணம் ஆயிடுது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா லோடெல்லாம் மாற்றிட்டு இருக்கிறாங்க. ஆளு வந்து நமக்கு வந்து ப்ளைவுட் வந்திருக்குங்க. சொன்னேன்ல வழியில் ஆட்டோவில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. காட்டுறேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா ஆட்டோவில் வந்துருக்குதுங்க. இந்த ப்ளைவுட்லாம் வச்சு தான் மிஷினரி ஏற்றுவாங்க.
ஃப்ரெண்ட்ஸ் லோடு ஆயிடுச்சுங்க. பாயெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. அது அப்படியே கிளம்ப போகிறோம். மணி பார்த்திங்கன்னா 2 ஆகுதுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வாளையாரில் இருக்குங்க. வாளையார்லேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். பாருங்க, இந்த பார்டருங்க, கேரளா தமிழ்நாடு பார்டர். மணி பார்த்தீங்கன்னா 9 ஆகுதுங்க. இந்த வாளையார் செக் போஸ்ட்லாம் பாஸ் பண்ணி போயிட்டுருக்குறோம். கரெக்டாக ஒரு சின்ன பாலம் வருங்க. அந்த போர்டு தாண்டோன்னே இங்கே தான் பார்டரே பிரிச்சுருப்பாங்க. இந்த பாலம் தாங்க, இந்த சின்ன பாலம் தான். இந்த பாலம் தாண்டி இந்த பக்கம் வந்தால் தமிழ்நாடு, அந்த பக்கம் போனால் கேரளாங்க. கிட்டத்தட்ட 1 வாரமாக லோடு இல்லாமல் லோடு தமிழ்நாடுக்குள்ளே வந்தாச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம சங்கிரியில் இருக்குங்க. சங்கிரியில் பட்டறையில் இருக்குங்க. வண்டி பட்டறை வேலை பார்க்குறதுக்கு வந்திருக்கோம். டயர் பவுடர் ஓடணும், நிறைய வேலையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன், சரிங்களா? இப்போ அங்கே கேரளாவில் ஓடலாம் எதுக்கு வந்ததில்லை, இதோட எடிட் பண்ணிக்கிறேன். மீதி அடுத்த வீடியோ இந்த பட்டறை வேலையில் உங்களுக்கு அடுத்த வீடியோ தனியாக போடுறோம், ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய்.